ஹாய் சார். உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் இமேஜினேஷன் இருக்கா? ஓகே சார். ஓகே. கையை ரப் பண்ணிக்கிறீங்க சார். இப்படி உதறிங்க. கை வரணும் நல்லா டைட்டாக போட்டாச்சு. உங்களுடைய இந்த கட்டை வரலினுடைய இந்த நக்கல் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய கைகள் ரெண்டும் அப்படியே ஒன்னோட ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக லாக் ஆகிட்டதான் இமேஜின் பண்ணுங்க. இமேஜின் யுவர் 2 hands are locked together, glued together, stuck together and pasted together. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டதான் இமேஜின் பண்ணுறீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டு இருக்கு. இப்போ நான் 1 to 3 வரைக்கும் கவுண்ட் பண்ண போறேன். 3 சொல்லும்போது இவ்வளவு நேரம் அந்த ஸ்ட்ரென்த் உங்களுடைய 2 கைகளுமே இடையில இருக்கக்கூடிய அந்த ரிஜிடிட்டி எவ்வளோ இருக்கும், அது இன்னும் 100 times அதிகமாக தான் இமேஜின் பண்ணுறீங்க. நான் 1 to 3 வரைக்கும் சொல்லும்போது அப்படி நான் 3 சொல்லும்போது நீங்கள் உங்கள் 2 கையை செப்பரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் உங்களால் செப்பரேட் பண்ண முடியாது. 1 it becomes stronger, 2 it becomes heavier, 3 try to separate your bro gym body. Fantastic. ஓகே, இப்போ உங்களோட இமேஜினேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. இது எல்லாமே உங்களோட இமேஜினேஷன் தான். உங்களோட இமேஜினேஷன் லாஜிக்கு இடையில நடந்த அந்த ஒரு போட்டியில் லாஜிக்கை உங்களோட இமேஜினேஷன் தான் வின் பண்ணிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் சொன்ன விஷயத்த நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுறீங்க, அதாவது செப்பரேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அது முடியல அப்படின்னா அது என்னுடைய வின்னிங் கிடையாது, உங்களுடைய வின்னிங். ஏன்னா உங்களோட இமேஜினேஷன் தான் எங்களை வின் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே இமேஜினேஷன் இன்னும் ஃபர்தராக ஒன்ஸ் நம்ம எலிவேட் பண்ணலாம். ஃபார் டைம் பீயிங் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய கை ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக செப்பரேட் ஆகும். நான் ப்ளீஸ் சொல்லுறது அப்படின்னு ஒரு சஜஷன் இருக்கிறேன். 1 2 and 3 separated. Fantastic. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஜிப்பில் எவ்வளோ வருஷமா சார் ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க? 2003 இருந்து இப்போ 2020 21 years 21 வருஷம் ஜிம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டம்பிள் ஒன்று எடுக்கலாமா? ஒரு டம்பிள் மட்டும் எடுக்கிறாங்க, ஏதாவது ஒரு டம்பிள் ஒரு வெயிட்லெஸ்ஸான கம்மியான வெயிட் இருக்கக்கூடிய ஒரு டம்பிள், கம்மி வெயிட் இருக்கக்கூடிய ஸோ நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க 21 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க 2003 இருந்து. சார் இந்த நீங்கள் ரைட் ஹேண்ட் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் எந்த ஹேண்டில் ஹோல்ட் பண்ணலாம்? ரைட் ஹேண்ட். ஓகே, இதை நீங்கள் அப்படியே ஒரு 2 டைம் ஆர் 3 டைம் டம்பிள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபேன்டாஸ்டிக். சார் இப்போ டம்பிளை சார் உங்களால் எவ்வளோ தூக்க முடியும்? எடுத்துருக்கேன். 15 kg 20 kg ஒரு 100 kg இருந்தா உங்களால தூக்க முடியும். இப்போ நீங்க என்ன இமேஜின் பண்றீங்க அப்படின்னா என்னோட கையில இருக்கக்கூடிய இந்த டம்பிள் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க ஒரு 3 டைம் ரொட்டேட் பண்ண அதே டம்பிள் ஒரு 100 kg டம்பிள் அங்க இருக்கிறதால இமேஜின் பண்ணுங்க. இந்த டம்பிளுடைய வெயிட் 100 kg இன்க்ரீஸ் ஆகிறதா இமேஜின் பண்ணுங்க. எகைன் உங்க மைண்ட் நான் கண்ட்ரோல் பண்ணல, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. அந்த 100 kg டம்பிளை இங்கே நான் வச்சிடுறேன். நான் 1 to 3 வரைக்கும் கவுண்ட் பண்ண போகிறேன். 3 சொல்லும் போது நீங்கள் கேஜி டம்பிள் அது தூக்க ட்ரை பண்ணும்போது உங்கள் பாடியில் டிஃப்ரெண்ட்டான சென்சேஷன் கிரியேட் முடியாது. எகைன் நம்மளோட வெயிட் இப்போ என்ன வெயிட் இருக்கோ அதே தான் அப்படியே இருக்கும் போகுது 3 சொல்ல போகிறோம். பட் உங்களோட இமேஜினேஷன் சொல்லுவோம் இந்த நம்மளுடைய ஆக்சுவல் வெயிட் இப்போ 100 kgs 1 2 தூக்கி பாருங்க.
Okay. Man. Fantastic imagination. Sir, at the count of 3, the same number will come back to its place. At the count of 3, comes back to 1. சரி படுங்க இப்ப செஞ்சு fantastic super thank you sir thank you so much. Very good, sir.